ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரெட்டில் பக்கோடா மாதிரி செஞ்சுருக்கேன், ப்ரெட் ரோலும் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் என் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் நல்லா புரிஞ்சதும் ஒரு அரை துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் நம்ம பொடிசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயத்தையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நான் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன், இல்லை கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணி இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஸ்டஃபிங்க்கு இப்போது உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேல் மாவு கலந்துக்கலாம். அதுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நான் இதுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா நம்ம கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். அது அப்போ தான் நம்ம ப்ரெட்டு போட்டு நம்ம எடுத்து போட முடியும். இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் அது மேலே நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே இதே மாதிரி பெருசாகவும் போடலாம், இல்லை இதை 4ஆகவும் கட் பண்ணி சின்ன சைஸாகவும் போடலாம். நான் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா ப்ரெட் நம்ம போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கம் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ப்ரெட் பஜ்ஜி, ப்ரெட் பக்கோடா இது வேணும் நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மசாலா தான். நான் ப்ரெட் எடுத்துகிட்டு 4 பக்கமும் அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் போட்டு இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் இருக்க மீதி அதை நான் ரோல் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போது நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் கலந்து அதையும் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டை நல்லா சப்பையாக்கிக்கலாம். அதுக்கு நான் பூரிக்கட்டையில் நல்லா தேய்ச்சிக்கிறேன். இப்போது இதுமாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதில் மசாலா வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரோல் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அதுக்கு ப்ரெட் ரோலை ஃபஸ்ட்டு மைதா மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 தடவை ரோல் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா நம்ம அரைச்சது, அதுலேயும் ஒரு தடவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். ஒன்று ஒன்றா இது மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ இதை பொறுமையாக நம்ம திருப்பி விட்டு சிவக்க வச்சு நம்ம எடுத்துடலாம். நமக்கு ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel RST Healthy Kitchen.